ஓகேங்க மேம். மேடம் இதுக்கு ஃபுல்லாக கிராஸ் பீஸை ஒட்டிட்டிங்களா? கிராஸ் பீஸை ஒட்டிட்டிங்களா? இந்த அளவுக்கு கிராஸ் பீஸ் அன்றைக்கி உங்களுக்கு சொன்னேன், ஒட்டு சைடில் ஒட்டிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து மக்கூருக்குள்ள உள்ள எப்படி ஃபாயில் ஒட்டலான்றது நான் இப்போ ஒட்டிடுறேன். நீங்கள் ஒட்டியிருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா இதை பார்த்துக்கோங்க எப்படி ஒட்டுறன்ட்டு. நீங்கள் இதே மாதிரி உங்கள் போர்டையும் கண்டினியூ பண்ணிடுங்க. Have you all pasted the cross piece for the border stones? Now sir will be going to teach how to fix the gold foil for the mug work. If you have pasted means no problem. If you have not yet done means you can watch how sir is pasting that gold foil for the mug work. மேடம் இப்போது இதில் வந்து நீங்கள் ஃபிகருக்குள்ளே வந்து நம்ம ஸ்டோன்ஸ் எதுவுமே நம்ம இதில் வைக்கவே இல்லை, சரிங்களா? நம்ம அது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மக் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறோம். இதுவே வந்து நீங்கள் வேறு ஏதாவது போர்டு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போது இதில் வந்து ரொம்ப படம் வந்து ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்கிறதுனால இதில் நம்ம ஸ்டோன்ஸ் எதுவும் வைக்கல. நம்ம ஏடி ஸ்டோன் வைக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இதில் வச்சுருக்கோம். சப்போஸ் நீங்கள் இதை விட கொஞ்சம் பெரிய பெயிண்டிங் பண்ணுறீங்க, அதில் உள்ளே வந்து நீங்கள் ஸ்டோன்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க வைக்கிறீங்க அப்படின்னா ரவுண்டு ஸ்டோன்ஸ் வச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே ஒட்டிடலாம். சப்போஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் கல்லில் நீங்கள் வந்து இதில் ஒட்டினீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இப்போ நான் இந்த கிராஸ் பீஸ் வச்சு ஒட்டினா பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதில் ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் சைடில் எங்கே வேணாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம், சரிங்களா? Now we have not used any stones inside the mug work. We have done only the mug work. As it is a small picture and we have planned to use AD stone. So we have not used any stones here. But if you are working with the big size picture, and if you had fixed any stones means for the round stones you have to fix the gold foil as such. But if you had used a square stone means you have to fix that gold foil for the square stones. As such we had used for the border stones. No,
Like that, you have to fix the cross piece and then the side piece. இப்போது இதில் வந்து ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபாயிலும் வந்து கொஞ்சம் பெரிய ஃபாயிலாக இருக்குது. இடமும் வந்து எந்த இடத்துல வந்து ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கோ, வேறு போர்டை நீங்கள் எதாவது ஒட்டுறீங்கனாலும் ஸ்டோன்ஸ் வந்து இந்த ஸ்கொயர் கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இல்லாமல் தனியாக கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே அந்த இடம் பெரிய இடமா இருக்க இடம் ஃபுல்லாகவே வந்து ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து தேவையான இடத்துல இந்த பிட்டெல்லாம் ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து ஃபைனலாக பார்த்துக்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோம்னீங்க ஃபைனலாக நீங்கள் அந்த பிட்டாக ஒட்டுற மாதிரி உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ தான் ஒட்டினாலும் ஒர்க்கே போகாது. ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ஒர்க்கே பார்க்காத மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்த வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நீங்கள் தேவையான இடத்துல வந்து அந்த பிட்டெல்லாம் இருக்க இடத்துல வந்து ஒட்டிக்கலாம். You can use a large size gold foil first, and you can paste the gold foil for the larger area first, and from that we will be getting that remaining gold foils. No, we can use that remaining pieces for the smaller areas. இதில் வந்து நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, நம்ம மக்ஒர்க்கு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து அப்படியே அச்சு வெளில தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அந்த ஸ்டென்சிலை வந்து நம்ம கட் பண்ண முடியும். இது இப்போது கேப் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒட்டிடாதீங்கம்மா. ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஸ்டென்சில் எடுத்துருங்க. உங்களுக்கு இது கட் பண்ணல, இது கொஞ்சம் லைட்டாக மிஸ் ஆகிட்டா கூட உங்களுக்கு அந்த நம்ம திருப்பி அந்த இடத்துல ஒட்டையில் கொஞ்சம் கஷ்டமாயிடும். சரிங்களா? இப்படி நல்லா ஒருத்த கையில் நல்லா அப்படி பிடிச்சிக்கோங்க, சேக்காகாமல் வச்சுட்டு. இதில் நம்ம மக்ஒர்க் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இது தனியாக ஒட்டிக்கலாம், சைடில் உள்ளது தனியாக ஒட்டிக்கலாம். நம்ம வந்து சென்டரில் வர்ற கீழத்துக்காக நம்ம அந்த வந்து அளவு எடுத்துக்கலாம். You have to make the stencils by keeping the gold foil over the mugwork. You have to press it, then you will get the stencil. After that, we can cut according to the stencils and we can paste it. Without stencils means we can't paste it correctly. இந்த நகத்தை வச்சுட்டு சும்மா நம்ம ஏற்கனவே மக்ஒர்க் பண்ணியிருக்கோம், சைடில் வந்து கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். நான் மக்ஒர்க் பண்ணது வந்து கொஞ்சம் எம்போசிங்காக இருக்கும். அந்த இடத்துல இப்படி நகத்தை வச்சுட்டு சும்மா லைட்டாக அப்படி அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம சிசர் வச்சு கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஈஸியான அந்த ஸ்டென்சில் வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. You have to press with your finger like this. At the joints, if you press with the fingers means you will get the exact stencils. Then it will be easy for you to cut with the scissors. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துடுச்சுங்களா? இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் இந்த ஸ்டென்சில் எடுக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஸ்டென்சில் எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதிலே வந்து நீங்கள் கட் பண்ணால் போதும். நீங்கள் மக்ஒர்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த சைடும் கட் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே மக்ஒர்க் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். சப்போஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த சைடு போயிருந்தால் என்ன ஆகுனா, அப்புறம் நம்ம பிளேடு வச்சு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம மக்ஒர்க் பண்ணுறதை விட வெளியில் போயிருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் மக்ஒர்க் உள்ளே வந்துருச்சு, நம்ம கட் பண்ணுறோம், இப்போ ஸ்டென்சில் எடுக்கல, நம்மள அறியாமல் ஏதாவது ஒரு மக்ஒர்க் உள்ளே அப்படி கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மக்ஒர்க் தெரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வர
எக்ஸ்ட்ரா இருக்க ஃபாயிலை வச்சு அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். After taking the stencils, it will be easy for you to cut according to the stencils you have taken. Taking the stencils will take time, so take the stencil patiently. Then fixing the gold foil will be easy for you. While cutting the gold foil, if we have taken extra gold foil means we can remove. After fixing the gold foil on the board, we can remove that using the blade. Or else, if you have cut in a small size means the mugwork will be visible. So if you take in the extra size also, no problem. We can cut after fixing the gold foil. We can cut using the blade. அட இப்போது நான் இந்த கேப் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ எடுத்தோம்னே உடனே ப்ரெஸ் பண்ணக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த மக்வொர்க் இருக்குது பார்த்தீங்களா, சும்மா லைட்டாக இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மக்வொர்க் பண்ணதை விட உங்களுக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு இதாகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மக்வொர்க் வந்து சேக் ஆகாது. நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோம்னே இப்போது நம்ம வச்சோம் பார்த்தீங்களா, இப்படி ப்ரெஸ் பண்ணாமல் நம்ம அப்படி லாங்காக ப்ரெஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே அங்கங்கேயும் சுருக்க வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கேப் வந்து அதிகமாக இருக்குல்ல, அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரம் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிலாம் வந்து சுருக்க வந்துடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சும்மா லைட்டாக சேக் ஆகாமல் இருக்கணும். அதேமாரி நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணையில் வந்து உங்களுக்கு அந்த சுருக்கம்லாம் எதுவும் வராமல் இருக்கணும். You have to press more smoothly using your palm at the first time, and after it has been fixed, we can use our fingers to give a long press. Why means first itself, if you press forcefully means you will get wrinkles. So first you have to use your palm and you have to press it smoothly. இவருங்க நல்லா அப்படி காட்டன் கிளாத்தை வச்சு இப்படி சுற்றிக்குங்க. அதுக்கப்புறம் அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ரெஸ்ஸிங் ஆக ஆரம்பிச்சிடும். After pressing smoothly, you can use a cotton cloth. You can roll that cotton cloth on your thumb and you can press it. Like this, if you press means you get the exact design. நீங்கள் ஃபஸ்ட்டுனா நீங்கள் ஃபாயில் ஒட்டுறீங்க இப்படி ப்ரெஸ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா
இந்த மாதிரி டேபிளில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. கீழே தரையில் வச்சுக்கோங்க போர்டை. தரையில் வச்சுட்டு அது மேலே நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஃபோர்ஸாக நம்ம ப்ரெஸ்ஸிங் பண்ண முடியும். இதே வந்து நீங்கள் டேபிளில் வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இப்போ நம்ம ஃபஸ்ட் டயத்தில் யூஸ் பண்ணையில் என்ன ஆகும் அப்படின்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து உங்களுக்கு ஃபாயில் வந்து ஒட்டாது. சரிங்களா? அதனால் நீங்கள் மேக்ஸிமம் கீழே தரையில் வச்சுட்டு ஒர்க் பண்ணணும் இந்த ஃபாயில் விட்டுறதுக்கு மட்டும். While fixing that gold foil, try to avoid keeping the board on the table. You can keep the board on the floor and then you can press it. It will be easy for you to do. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மக் ஒர்க் பண்ணுறதை விட ஃபேஸ் பக்கம் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு. சரிங்களா? இதை வந்து நம்ம ஃபாயிலெலாம் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிளேடை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். Can you see that after fixing that gold foil, there is an extra on the face. We can remove that extra gold foil. After doing all the works, we can remove that extra gold foil using the blade. இதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போது இந்த சைடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாயில் நிறையா இருக்குது. நம்ம இந்த பார்ட் ஒட்ட போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம இந்த சைடு எதுவும் யூஸ் பண்ணலை. இதில் என்னென்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து ஃபாயில் வந்து வேஸ்டேஜ் அதிகமாக பண்ணக்கூடாது. இப்போ நம்ம இது சிந்தட்டிக் ஃபைலில் யூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே வந்து கோல்டு ஃபைல்லனா உங்களுக்கு நிறைய வேஸ்டேஜ் ஆகும். இது சைஸ் வேறு இன்னும் கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போது ஒரு பார்ட் இதில் ஒட்டிட்டோம். அடுத்த பார்ட் வைக்கல நம்ம இவ்வளோ கேப் இருக்குது, மறுபடியும் அந்த இடத்துல வச்சுனாலும் ஒட்டிடலாம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ வந்து வேஸ்டேஜ் அதிகமாக விடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்த வேஸ்டேஜை வந்து எப்படி நம்ம போர்டில் வந்து ஒட்டணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? தேவையான இடத்துல வந்து கட் பண்ணிக்கணும். அப்படி அது அதிகமாக வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த கரெக்டான இடத்த பார்த்து நம்ம இருக்க இடத்த வந்து கவர் பண்ணிக்கணும். அந்த ஐடியா மட்டும் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து வேறு எந்த போர்டு நீங்கள் ஒர்க் பண்ணாலும் வந்து உங்களுக்கு ஃபாயில் வந்து வேஸ்டேஜ் ஆகவே ஆகாது. Try to use the gold foil without wastage. We are using the synthetic foil, but if you are using the gold foil means if you waste means you are wasting your money. So try to use the gold foil without wasting. Try to use all the foils.
மேடம் புரியுதுங்களா ஒட்டுறது? Is it clear for everyone how Sag is fixing that gold foil? If you have any doubts means you can ask. போடுவாங்க இல்லையா, நாட் ஃபெவிகால். என்னம்மா? கம் தானே யூஸ் பண்றாங்க. ஆமாம்மா, ஒட்டுறதுக்கு. கம்மை தான் யூஸ் பண்ணுறேன். For fixing that gold foil, Sag is using Arabic gum. Yes, ma'am. சார் கிராஸ் பீஸ் ஒட்டும்போது ஸ்டோன்ஸ்ல வந்து கோல்ட் ஃபாயில் இருந்தா அதையும் பிளேட் வச்சு ரிமூவ் பண்ணிடுவீங்க. ஆமாம்மா, எக்ஸ்ட்ரா எதனா கட் பண்ணிடுங்க. இந்த பாருங்கள், இதுலேயே வந்து பாதி ஸ்டோன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. இதை நான் அப்புறம் அதை கட் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள், இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் முழுசாக இருக்குது பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாயில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை வந்து அப்புறம் எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எங்கேயாவது வந்து உங்களுக்கு கேப் விட்டுருந்ததுன்னா அந்த மாதிரி இடத்துல இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அதுக்கப்புறம் இந்த சைடு ஒட்டுறோம் பார்த்தீங்களா, இந்த கேப்புக்குள்ளே வந்து நம்ம எப்படி ஒட்டலாம் அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ போகவே போகாது. ஏன்னா ஃபாயில் ஓட்டுறதுல தான் உங்களுக்கு வந்து செலவும் அதிகமாகும். அது தெரியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி வேஸ்டேஜ் பண்ணிடுவாங்க. You will use more money only in the foil. So try to use the foil without any wastage. Like this, if you keep and check means if it is correct means you can cut that portion. Don't waste the gold foil. இப்போ நான் அதில் ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து அந்த மக் ஒர்க் இருந்தது பார்த்தீங்களா, அந்த டிசைனிங்கில் எடுக்காமல் இது சைடில் ஆக்சுவலாக வந்து அவுட்லைன் வந்து நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த
ஃபஸ்ட்டு தனி மக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த அளவில் தான் வந்து அவுட்லைன் எடுத்துருந்துருக்கேன். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, அந்த இடத்த மட்டும் கட் பண்ணிட்டேன். ஆனால் மக்கூருக்கு டிசைனிங் பண்ணேன் பார்த்தீங்களா, அப்போ என்னென்னா அந்த தனி மக்கு யூஸ் பண்ணோம்ல, அதில் யூஸ் பண்ணாமல் அதை விட்டு கீழே சைடில் நான் அதில் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அந்த மக்கூருக்கு டிசைனிங் கொடுத்துருக்கேன். அது கொடுத்ததுனால எனக்கு ஸ்டென்சிலில் வந்து அவ்வளோவா சரியாக எனக்கு வரலை, தெரியாதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, சரி கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் ஒரு லைன்ஸ் இதில் தெரியுது பாருங்கள், இது இவ்வளோ தூரம் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் தனி மக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே கெட்டி மக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை தாண்டி ஃப்ளாட் ஒர்க்கை பண்ணுறீங்க, ஃப்ளாட்டை இந்த தனி மக்கு யூஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால எந்த இடத்துல அளவு எடுக்கணும்னு தெரியாமல் நான் அவுட்டில் எடுத்து இந்த கட் பண்ணி ஓட்டிட்டேன். இப்போ ஒட்டினதுக்கப்புறம் தான் அந்த மிஸ்டேக் தெரியுது. சரிங்களா, அதனால் நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக் வராத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இதை சரி பண்ணிக்கிடுவேன். இருந்தாலும் நான் என்ன மிஸ்டேக் இருக்குன்றதை நான் சொல்லிட்டேன்னா நீங்கள் அந்த தப்பு பண்ண மாட்டீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். Can you see that sir had made one mistake while cutting the stencils? Sir had taken that stencil after that liquid mug. So there are some leftover portions on that design. So you should not take like that. While giving the mug work you should give over the liquid mug. Then it will be easy for you to take the stencils fully. மேடம் இப்போது இந்த ஃபைலில் வந்து கம்மு வச்சுட்டு ஒட்டுறான்ல, இதில் நீங்கள் இந்த பிளெயினாக இருக்குது பாருங்கள் போர்டு, அதிலவோ கீழே வச்சு இப்படி இழுக்காதீங்க. அப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல அரபிக்கம் வந்து நல்லா ஒட்டிடும். அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து கலரிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டு அந்த இடத்துல பேக்ரவுண்டு கோட்டிங் அப்ளை பண்ணையில் உங்களுக்கு அந்த இடத்துல கிராக் வர ஆரம்பிக்கும். சரிங்களா, அது அப்புறம் அது சரி பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அதை எப்படி சரி பண்ணலாம்னு நான் சொல்லிடுறேன். இருந்தாலும் நம்ம ஃபாயில் ஒட்டையில் இது ஒரு மிஸ்டேக் ஒன்று வரும். மேக்ஸிமம் இந்த அரபிக்கம் வந்து போர்டில் படாத அளவுக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. While fixing that gold foil, you should be careful that Arabic gum is not spitted over the board. If it is applied on the board means after giving the background you will not get a finished look. You will get a problem there.
ஆனால் இந்த நீங்கள் ஸ்டென்சில் கட் பண்ணிவிட்டு ஒட்டுறீங்க பார்த்தீங்களா, அது நல்லா ஃபோர்ஸாக இதுனுங்க. ஏன்னா நீங்கள் நம்ம ஃபோர்ஸ் பண்ண கை எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக விட்டுறாதீங்க. நீங்கள் நல்லா ஃபோர்ஸாக பண்ணால் தான் நம்ம அந்த மக்கோர் பண்ணியிருக்கோம்ல அந்த கேப்புக்கு உள்ளெல்லாம் வந்து கரெக்டாக லாக் ஆகும். அதுக்கப்புறம் அந்த டிசைனிங் நம்ம வந்து பிளாக் கலர் பேனால் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணையில் உங்களுக்கு நல்லாவே வந்து அந்த போர்டில் ஒட்டுற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கம்மா. ப்ரெஸ் பண்ணுங்கள். While fixing that gold foil on the board, you have to press it forcefully with your thumb. If you press forcefully only, you will get the exact design. And after fixing that gold foil, we will be giving that outline with the black pen. So at that time, it will be helpful for you. And if you press forcefully only, you will get the exact design. The gold foil will be fixed all over the design. மேடம், அக்ரலிக் பெயிண்டிங்ஸ் வந்து ஃபேஸ் மட்டும் எடுக்கிற மாதிரி ஐடியாலாம் இருக்குமா? நீங்கள் அதில் யாராவது ஜாயின் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நான் இப்போ எப்படி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் அதில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னாலும் வேறு யாருக்காவது கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் நான் இந்த ஃபோட்டோ காமிக்கிறேன். We are planning to start a course on acrylic painting on face works. Sir will be showing that work. Like that, we are planning to start a course. If anyone is interested, you can join. And also you can refer to your friends and relatives also.
ஓகேவா? இப்போது இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் புது பிளேட் எடுத்துக்கோங்க. இது ஆக்சுவலாக எதுக்காகனா, நீங்கள் கட் பண்ணால் வந்து ஈஸியாக கட் பண்ண முடியும். இதே வந்து பழைய பிளேடு எடுத்து நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேஜஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, புது பிளேடு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபேஸ் ஒர்க் பண்ணணும்ல, நீங்கள் இது ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது. இது சப்போஸ் வந்து இப்படியே வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே மேலே தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க கலரும் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். மற்ற இடம்லாம் அப்படி கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு இடம் மட்டும் இந்த கோல்டு ஃபைல் எந்த இடத்துல உங்களுக்கு ரிமூவ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து வெளில வர ஆரம்பிச்சிடும். இதே வந்து நம்ம மக் ஒர்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வராது. இந்த பிளெயினாக இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரா கலர் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் தான் நமக்கு பிரச்சனை வரும். அப்படி வந்ததுன்னா நம்ம ஃப்ரேம்லாம் போட்டு வச்சுருப்போம். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி நம்ம சரியெல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? அதனால் பின்னால் வரக்கூடிய பிரச்சனை வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். After fixing the gold foil, you have to use a new blade for removing that extra gold foils. If you use a old blade means you can't remove it exactly. So you have to use a new blade. If you had not removed that gold foil, extra gold foil means after doing the coloring work, after some days, it may starts to come out from the board. So in that place, the gold foil will be coming out means there won't be any color. After doing all the work, we can fix it. So first itself, you have to remove those extra gold foils. இப்போ நான் அது கட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வர ஃபைல் இதை தான் எக்ஸ்ட்ரா உள்ள ஃபைல். நான் அவ்வளோலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி வேஸ்டேஜ் எதுவும் பண்ணலாமா? நீங்களும் அந்த இந்த பாருங்கள், இந்த 3 பீஸ் மட்டும் தான் இதில் இருக்குது எக்ஸ்ட்ரா. அதனால் மேக்ஸிமம் நீங்களும் எக்ஸ்ட்ரா பீஸ் அதிகமாக விடாமல் கரெக்டாக வச்சு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஃபைல் சேவ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த பிட்டு எக்ஸ்ட்ரா போகாமல் இருந்ததுன்னா இடம் வந்து உங்களுக்கு நிறைய கவர் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? நீங்கள் இதை கட் பண்ணி போட்டு அதை வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எதுக்குமே பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். உங்களுக்கு இப்போ இந்த சைஸ் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. இதே வந்து பெரிய போடு பண்ணையில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பிட்டும் வந்து பாதி இடம் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் ஃபாயில் எக்ஸ்ட்ரா எதுவும் விடாமல் பார்த்து ஒட்டிக்கோங்க. These 3 pieces are the leftover pieces from the gold foil. Like this, while pasting your gold foil, you have to be conscious that you are not wasting your gold foil. If you are working with the big size picture means you will be getting more extras. So at the time, be conscious you are not wasting the gold foil.